நம்ம சமையல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், சம்பவத்தோடு தான் வந்திருக்கிறேன் வீடியோவில். இன்றைக்கி நல்ல ஒரு கணவாய் கிடச்சிது. இந்த கணவாய் தான் வந்து நல்ல ஒரு டேஸ்டான கணவாய். பெரிய கணவாய் நாங்கள் வேண்டி சமைக்கிறத விட இந்த குட்டி குட்டி கணவாயில் வந்து டேஸ்ட் அதிகம், நல்லா இருக்கும், நல்ல சுவை அதிகமாக இருக்கும். பனங்கிழங்கு மாதிரி இருக்கும் பார்த்தா, அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து முதல்ல எல்லாம் கழுவி சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்துகிறேன்னு சொன்னால் ஒவ்வொரு மாதிரி சுத்தப்படுத்துவாங்க. அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம். சில பேர் தோலை உரித்து சுத்தப்படுத்துவாங்க, சில பேர் தோல் உரிக்காமல் எல்லாம் சமைப்பாங்க. கண் எடுப்பாங்க சில பேர் கண் எடுக்காமல் செய்வாங்க. இந்த கணவாய்க்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன மீன் ஒன்று இந்த கணவாய் வந்து ஒழுங்கி இருக்குது. அது ஒரு பார்க்குறதுக்கு நல்ல அழகான மீன் தான். என்ன செய்ய, ஒன்று இந்த உணவு இன்னும் ஒன்றா இருக்கிறபடியால் அது தவிர்க்கலாது. கேளி மீன் நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன் கேளி மீன் தான் நினைக்கிறேன், சரியாக பேர் தெரியலை. இப்போ கணவாயெல்லாம் சுத்தம் செய்து முடியுது. இனி அடுத்த கட்டம் நாங்கள் சமையலுக்குள்ளே தான் போக போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வீட்டு தோட்டத்திலே மிளகா கண்டு வச்சுருக்கிறோம். எங்களோட கரைக்கு தேவையான மிளகா எல்லாம் இதிலேயே நாங்கள் பிடுங்கி கொள்வது. எப்போவுமே வீட்டில் இப்படியான மரங்கள் சின்ன சின்ன கன்றுகள் எல்லாம் எங்களோட தேவைக்கு வச்சுருக்கிறது வந்து அப்போவுமே கை கொடுக்கும், அவசரத்துக்கு கை கொடுக்கும். அதுலேயும் பிஞ்சு மிளகான்றது வந்து சமையலுக்கு முக்கியமான சாமான். இப்போ வெங்காயம் அதோடு சேர்ந்து லீட்ஸ், மற்றது ரம்பை, கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறோம். வெங்காயத்தை எல்லாம் இப்போ வெட்டி போட்டு இதுலேயும் வந்து நாங்கள் இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறோம்னு சொன்னால், எல்லா வெங்காயத்தில் தொடக்கம் இந்த குலை, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் வந்து அளவாக கொஞ்சம் போட்டுக்கொள்ளணும். சில நேரம் வந்து நாங்கள் கரையை விட இதுகள்லாம் வந்து கூடுதலாக இருக்கும். அதுவும் வந்து இயற்கையாகவே அந்த கணவாய் இந்த டேஸ்ட்டை வந்து பழுதாக்கிடும். அதால் அளவோடு போட்டுக்கொள்ளணும். கணவாயில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா வற்றணும். அதால் கொதிக்க வச்சுருக்கு. அப்படி வற்றினா தான் கணவாய் நல்லா அவிஞ்சு சாப்பிட்டாலும் செமிபாடடையும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்டியெல்லாம் காய்ஞ்சி அந்தளவுக்கு தண்ணி வற்றி நல்ல பருவத்தில் இருக்குது அவிஞ்சே. இனிதான் வந்து அடுத்த கட்டமாக இதை வந்து பிரட்டல் செய்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து பெருஞ்சீரகம், கடுகு, இஞ்சி, கருவேப்பிலை, ரம்பை, மிளகாய், வெங்காயம் எல்லாமே இருக்குது. சட்டி கொதிச்சதுக்கப்புறம் தான் எண்ணெயை விடுறோம். எண்ணெயை விட்டதுக்கப்புறம் தான் இனி பெருஞ்சீரகம், கடுகையும் வந்து சேர்க்குறோம். கடுகும் பெருஞ்சீரகத்தையும் முதல் போடுறோம். கொஞ்சம் அம்மா எல்லாம் சுட்டு பறக்குது. என்ன வீடியோ எடுப்ப மட்டும் பக்கத்தில் இருந்தாலே பிரச்சனையாக போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் எந்த மாதிரி செய்யும், ஏதோ வேணும் பண்ணி செய்கிற மாதிரியே எனக்கு பறக்க விட்றாளோட கண்ணி. வெங்காயத்தை போட்டு பிரட்டுறோம். அதோட வந்து இதில் தான் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், இந்த பருவம் கடுகு வந்து ஒரு நாளும் கருகக்கூடாது. பெருஞ்சீரகமும் கடுகும் கருகி கருப்பு நிறத்தில் வரக்கூடாது. கரைக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் கருப்பு கலரில் இருக்கக்கூடாது. அது வந்து நாங்கள் சாப்பிட்ற டைமில் பார்த்திங்கன்னு சொன்னால் கைக்கும். அதால் வந்து அது கணக்கான பருவத்தில் எடுக்கணும். இந்த வதக்கிற பருவம் வந்து சரியாக இருக்கணும். அதாவது வந்து சொல்லுவாங்க பொன் நிறத்தில் இருக்கணும்னு சொல்லி, வெங்காயம் எல்லாமே வதங்கி பொன் நிறத்தில் வரணும்னு சொல்லுவாங்க. பெண்ணிறம் இல்லை பொன்னிறம் மாறி பெண்ணிறம் பண்ணி நினைக்கக்கூடாது, அது வேறு பிரச்சனையாக போடும். பொன்னிறத்தில் இருக்கணும், பேயல்ல போ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் இந்த சக்காலத்தி, நாத்தனார், மாமியார் எல்லாருமே இதுக்குள்ளே தான் இருக்கணும். எல்லோரையும் போட்டு ஒன்றா வதக்கி அந்த பருவம் சரியாக வர மட்டும் அதை நாங்கள் வதக்கி கொண்டே இருக்கணும். அடுப்பில் நெருப்பை வந்து அளவோடு வச்சோம்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷமாக நான் இந்த மனுஷன் கையால் சமைச்சு சாப்பிட்றேன். அதால் வீடியோவுக்காக இந்த சமையல் செய்யலை. உண்மையிலேயே வந்து இந்த சமையல் வேறு லெவலில் இருக்கும். அப்படி ஒரு டேஸ்டான ஒரு சமையலாக தான் இருக்குது. இதோட வந்து இஞ்சியை சேர்த்து கொள்ளணும். இஞ்சியும் சேர்த்து நல்லா பிரட்டி வதக்கி கொள்ளணும். வீடியோ போடுறோம்ன்றதை தாண்டி உண்மையில் இந்த சமையல் இதே முறையில் நீங்கள் இந்த சமையலை செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் இந்த கணவாய் பிரட்டை இந்த சுவை எப்படி இருக்குன்னு சொல்லி விளங்க. வீடியோன்றதை தாண்டி உண்மையிலே எங்களோட அனுபவத்தை நாங்கள் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். இது வந்து இப்போ போடுறது வந்து மிளகாத்தூள்,
இது வந்து கடையில் இருக்குது சுவை ஊட்டி ஐட்டம். இது ஒன்று சிக்கன் மசாலா, மற்றது ஒன்று வந்து கரம் மசாலான்னு ஒன்று இருக்குது. இதுகளை வந்து நாங்கள் அளவோடு போட்டுக்கொள்ளணும் எப்போவுமே. ரெண்டு சொன்னால் இதில் இப்போ காரங்கள் இருக்கும், உப்பு தன்மை இருக்கும், அசிட் தன்மைகள் இருக்கும். அப்போ அதை வந்து தேவையான அளவோடு பாவிச்சுக்கொள்ளணும். இதை கூடுதலாக வந்து போட்டாலும் வந்து கரையின் டேஸ்ட்டுகள் எல்லாம் மாறிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடி வந்துச்சுன்னு சொன்னால் அப்படி பிரட்டைகளை வந்து பார்த்தா கருப்பு கலருக்கு வரும். கருப்பாக வந்துச்சுன்னு சொன்னால் அது சுவை இருக்காது. நம்ம அளவோடு போட்டுக்கொள்ளணும். இப்போ வந்து இந்த தாக்கங்கள் வந்து இந்த சுவையொட்டியல் இந்த பாவனை இந்த தாக்கங்கள் வந்து ஒவ்வொருவருக்குமே உடம்பில் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது. அல்சர்கள், அந்த குடலில் வந்து காயங்கள் ஏற்படுறது, அந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வருது. இது வந்து சோஸ் போடுறோம், சோஸ் போட்டு பிரட்டணும். அதுவும் ஒரு அளவோடு விடணும். சோஸை வந்து அளவோடு போட்டு பிரட்டணும். அதே வந்து கூடுதலாக வந்துச்சுன்னு சொன்னால் எண்ணெய் சோஸும் சேர்ந்துச்சேன்னு சொன்னால் வயிற்று சிக்கலை கொண்டு வரும். அதால் வந்து எல்லாத்தையுமே அளவாக போட்டுக்கொள்ளணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரட்டி நல்ல பருவத்துக்கு வந்துட்டு நீ வந்து அவிச்ச கணவாயை வந்து இதுக்குள்ளே போடலாம். அவிச்ச கணவாயை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா அவிஞ்சி தான் இறக்கினாங்க. நல்லா அவைய விட்டுருக்கோம். அவ்வளோத்துக்கு அவையதோ அவ்வளோத்துக்கு வந்து சாப்பிட்றதில்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பயப்படாமல் சாப்பிடலாம். இதுக்கு பிறகு இதில் பெரிய வேலை இல்லை. நல்லா பிரட்டி கலர் எடுத்தால் ஓகே. இப்போ கலரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல பருவமான கட்டத்தில் வந்திருக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சாப்பிட்டுட்டு இந்த எப்படியான சாப்பாடு சாப்பிட்ட வகையில் மற்றது உப்பு வந்து ஏற்கனவே கணவாய்க்கு சேர்த்துருக்குறோம். அது அவிக்க போட்டு நாங்கள் அதோடு வந்து நீங்கள் கொஞ்சம் முடையில் பிரட்டுற டைம் உப்புன்ற அளவை பார்த்துட்டு காணாட்டிக்கு வந்து திருப்பி கொஞ்சம் சேர்த்து அப்படியே பிரட்டி கொள்ளலாம். பிரட்டினால் சரியான அளவுக்கு இருக்கும். இன்னும் அது சுவையாக சரியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனவை பிரட்டல் ரெடி ஆகிட்டுது. இதோட வந்து இன்னும் ஒரு சாப்பாடு ஒன்று செய்திருக்கிறோம். அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டுறோம். ஆனால் அது அடுத்து அப்படி செய்கிறேன். இது வந்து பச்சை மாப்புட்டுன்னு சொல்கிறது. பச்சை மாப்புட்டுன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். அதாவது வந்து தலானிக்குள்ளே நீங்கள் வச்சு படுக்கிற பஞ்சை விட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அப்படியே கையில் பிடிச்சா உருந்து கொட்டப்படும், எங்கேயுமே கட்டி இருக்காது. இந்த புட்டை எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அந்த புட்டை எப்படி செய்கிறேன்றதை அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறோம். இந்த வீடியோவை பாருங்கள். இது இந்த கருத்துக்கள் அப்படி பிடிச்சிருக்கா இல்லைன்றதை மறக்காமல் பதிவிடுங்க. அதோட எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.